அனைவருக்கும் வணக்கம். பத்ரிஜிக்கு வணக்கம். பிரபஞ்சத்துக்கு வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த குளோபல் புத்தா குழுவுக்கும் பிஎம்சிக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அட்சய திருதியை என்று. இன்று பொன் வாங்குவது மிகவும் விசேஷம் என்பது நம்ம தமிழங்க மரபுன்னு தெரியும். இதுல கூடுதலா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பொன் மனத்தையும் நீங்க வாங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு பைசா செலவில்லை, தியானம் ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். அந்த விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கிறேன். பத்ரிஜியுடைய பஞ்ச கல்யாணி குதிரை என்ற வார்த்தையே உங்களுக்கு ஒரு புதுமையாக தென்படும். என்ன காரணம்னா, அற்புதமான ஒரு விஷயத்த விளக்க வர்றதுதான் அந்த பஞ்ச கல்யாணி. பஞ்சனாலே 5 என்ற அர்த்தம். கல்யாணின்னா அழகானவள். பஞ்ச கல்யாணி குதிரை. அந்த குதிரை என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது பஞ்ச கல்யாணி குதிரை என்றால் மிகவும் அழகிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது. அழகியன்றது இந்த இடத்துல எப்படி பொருள்னா, 5 நற்குணங்கள். அந்த 5 நற்குணங்களும் நம்ம வாழ்க்கைய இந்த பஞ்ச கல்யாணி குதிரையை போல வளம்படுத்த, அழகுபடுத்த வந்திருக்குதுன்னு அர்த்தம். இது பத்ரிஜி எப்படி வர்ணிக்கிறார்னா, 2020 கஞ்சிவரத்துல பேசின ஒரு மீட்டிங்ல அவர் இதை சொல்லியிருக்காரு. நமக்காக வந்து கொடுத்து காஞ்சிபுரத்துல இருக்கவங்க எல்லாம் இப்ப இதை கேட்டு நிக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க பிரைஸ் இது. நீங்க இதை கேட்டுக்கணும். போய் நான் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு நீங்க சொல்லணும். நீங்க பெற்ற இந்த இன்பத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி ஒரு கோரிக்கையை சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறார். என்னன்னா, நம்ம கான்செப்ட்ல சுண்டு விரல் வந்து பாடி, அடுத்தது மைண்டு, அதுக்கு அடுத்தது இன்டெலெக்ட், அதுக்கு அடுத்தது சோல், அதுக்கு அடுத்தது ஆலிட்டிஸ் இப்படின்னு சொல்லியிருக்கோம். அத்தை இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சுண்டு வரல்ன்றது உணவு, நம்ம உணவு. அடுத்தது தாட், எண்ணம், அடுத்த வரல். அதுக்கு அடுத்தது இன்டெலெக்ட்ன்றது இங்க இன்ஃபர்மேஷன்ற தகவல். அதுக்கு அடுத்தது சோல்ன்றது இங்க வேர்ட்ஸ், வார்த்தைகள். கடைசியா அந்த காட்ன்ற பூர்ணாத்மாவை எதை சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையை நோக்கிற பார்வை, சரியான பார்வை. அவர் சொல்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே எப்பயும் சொல்றது, எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ, எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுல முடியாதுன்ற வார்த்தையை போட்டீங்கன்னா ஒண்ணு விட்டு அது போயிடும். அக்செப்ட் பண்ணும் முதல்ல, அப்புறம் மீதி எல்லாம். யாராவது ஏதோ ஒரு வேலையை சொல்றாங்கன்னா, இப்ப இல்ல அப்புறம் செய்யறதுனால போச்சு, அதனுடைய வேல்யூம் போச்சு, ஸ்ட்ரென்த்தும் போயிடுது. அதனால அக்செப்ட் பண்ற குணத்தை வளர்த்துக்குங்கன்ற அந்த குணத்தை தான் அங்க கடைசியா சொல்லுது. பாயிண்ட் ஆஃப் வியூன்றது அந்த நல்லதை எடுத்து பார்க்கற சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரைட் ஆர் ராங். எல்லாத்துலயும் ரைட்டும் இருக்கு. ஃபுட்ல ரைட் ஃபுட் இருக்கு, ரைட் ஸ்பீச் இருக்கு, ரைட் தாட்ஸ் இருக்கு, ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அண்ட் ரைட் வியூ ஆஃப் லைஃப் இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ்ன்றத தரக்கூடிய விஷயம். நெகட்டிவ் ஆகுறதெல்லாம் ராங்கா இருக்க விஷயங்கள். நம்ம கையில 10 விரல் இருக்கு. இந்த வலது கையை அவர் வந்து இதுக்கு உதாரணம் எடுத்துக்கிறார். உதாரணம் தானே ஒழிய இந்த கையில இருக்கிறது இப்படி அப்படின்னு அர்த்தம் எல்லாம் இங்க கிடையாது. இதுல சொல்றதெல்லாம் ரைட் ஃபுட், ரைட் தாட், ரைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரைட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் வியூ ஆஃப் லைஃப். அதே இது இங்க ராங் போட்டுங்க, அவ்வளவுதான், தீர்ந்து. இது நமக்கு தேவையில்லைன்றது. இது வேணும், இதுதான் பஞ்ச கல்யாணி குதிரை. இதெல்லாம் வாழறதே வேஸ்ட்ன்றது. அது கழுதை மாதிரி. அதை நீங்க பேசாதீங்க, இதை எடுத்துக்கோங்க கையிலன்னு அதை விளக்குற. இதை பண்றதுனால வர தீங்குகளை சொல்ற. இதுதான் மெயின் அவருக்கு சொல்ல வர்றது. ரைட் ஃபுட்டுன்னு முதல்ல எடுத்துக்கிறாரு இல்லைங்களா? அது என்ன? அதுன்னா நல்ல உணவு. அதாவது நல்ல உணவுன்றது அப்படியே ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிட வேண்டியது. அதுல அவருக்கு அமெரிக்காவில ஒரு அனுபவம் கிடைச்சத சொல்லியே சொல்றாரு. அமெரிக்கா போயிருந்த போது ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டம்மா வந்து சாம்பார் கொண்டாந்து வைக்கிறாங்க. எல்லா உணவுகளும் வைக்கும்போது, இது எப்ப பண்ணதுமா அப்படின்றது. நம்புவீங்களா? சொல்றாங்க அவங்க கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம, 1 இயர். இது 1 இயரா?
ஆமாங்க. நாங்கலாம் கொஞ்சம் ஸ்பீடான லைஃப்ல வாழறதுனால அடிக்கடி பண்ண முடியாது. நெறைய பண்ணி ஸ்டோர் பண்ணி உள்ள வச்சுருவோம் ஃப்ரிட்ஜ்ல. வேணுன்றத எடுத்துக்கணும் அப்பப்ப சூடு பண்ணி சாப்பிட்டுப்போம். அது காலியானா தான் அடுத்தது. எவ்வளோ கொடும! 1 வருஷமா ஒரு சாம்பார் வச்சிருக்கிறாங்க. நம்மள கேட்டாலே எப்படி திகைச்சு போயிடும். "பத்ரிஜி எனக்கு இது வேண்டாம்மா" அப்படின்ட்டு. அத சாப்பிட்டா என்ன நடக்கும்? நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். அது ராங் ஃபுட். அது தரக்கூடியது நெகட்டிவ். அது நமக்கு வேண்டாம். ரைட் ஃபுட்டா சாப்பிடணும். அந்த ரைட் ஃபுட்டுன்றது என்னன்னு விவரிக்கிறார். நல்லதா பண்ணி, அசைவ உணவு இல்ல, சைவ உணவு. சைவ உணவு தான் இங்க நல்ல உணவுன்றார். அப்படியே பண்ணி சாப்பிடுற புது உணவ தான் நல்ல உணவுன்றார். அத நம்ம சாப்பிடணும். சைவ உணவாளர்களா நம்ம இருக்கணும். அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா சைவத்துக்கு மாறிடுங்க. இதுவரைக்கும் தெரியாம இருந்தது. இப்போ தெரிஞ்சிடுச்சுன்னா, அத நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம சைவத்துல தான் இருக்கணும். ஏன்னா, ஒரு உயிர் கொலை பண்றது மகா பாவம். எந்த உயிரையும் கொல்ற அருகதை நமக்கு எதையாவது உயிர உண்டாக்குறோமா? இல்ல. அப்ப கொல்றதுக்கு நமக்கு எங்கேருந்து வருதுன்றது. உங்கள மாரி அதுவும் வாழ வந்த ஒரு ஜீவன். அத கொன்னு நீ சாப்பிடுறது, நீ ஒரு கொடியவன்றத காட்டுதுல்ல. ராட்சசன் தானே நீ. சாப்பிடாத அத அப்படின்றது. தேவனா மாறு. மனுஷனா இருக்கும் தேவனா மாறதுக்கு தியானம் மட்டும் பத்தாது. இந்த சைவ உணவு, சுவாத்தியாயம், சதின சாங்கத்தியம் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை. தியானம் மட்டும் இல்ல. தியானத்தோட இதுங்கெல்லாம் கூட பொறந்ததுங்க மாரி வர்றது. அந்த நல்ல உணவை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல விதமான ஹெல்த் கிடைக்கும். நல்ல மனசு கிடைக்கும். நல்ல எண்ணங்க கிடைக்கிறதா தான் அந்த நல்ல மனசுன்றது வரும். அப்ப அந்த நல்ல உணவு இதுக்கு தேவை. அது எப்படி எடுத்துக்கணும்? மிதாகாரத்த சொல்றாரு. நல்ல உணவு எடுத்துக்கணும்னா, உனக்கு பசி எடுக்கும்போது தான் சாப்பிடணும். அப்புறம் தேவையான உணவு. நம்ம தாய்மார்கள்லாம் இனிய தாய்மார்கள். ரொம்ப இனிய தாய்மார்கள். என்னன்னா, குழந்தைய வயிறு பெருக்கடிச்சா தான் அது வளரும்ன்றது அவங்க தியரி. எந்த டாக்டரும் சொல்லல. எந்த சயின்ஸும் இத ப்ரூவ் பண்ணல. இவங்களாவே ஒண்ணு. அந்த தொப்பைய தடவி தடவி இன்னும் கொஞ்சம் வயிறு வாடி இருக்குடா. இன்னும் 2 உருண்டை ஏத்திக்கலாம்டா. வயித்த மீட்டர் பாக்குற மாரி தடவி தடவி பார்த்து ஊட்டுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அறிவு யாருக்கு இருக்காதுங்க? வேணும்ன்றத தான் சாப்பிடும். வேணான்றத நீங்க என்ன பண்ணா இப்படி வாங்கி அப்படி துப்பும். அதுதான் அதுங்க பண்றது. கரெக்ட்டா தங்க வயித்த பாத்துக்குது பாருங்க. நமக்கு அந்த அறிவு இருந்துட்டா நாமளும் உடம்பு ஆரோக்கியத்துல பரிபூர்ணமா இருப்போம். இல்லாதனால தான் வர்றது. எதுவா இருந்தாலும் போட்டு கிரைண்டரா அரைக்கிறோம். அத விட்டுடணும். தேவையானது தேவையான பசி எடுக்காம சாப்பிடாத. பசி எடுக்கும்போது சாப்பிடும்போது திட்டமான அளவு வயிறு ஏத்துக்கிற அளவுன்னா, அதுல கால்வாசி வயிறு சாப்பிடணும். கால்வாசி தண்ணி, கால்வாசி வெற்றிடமா இருக்கணும். அந்த மீதி கால்வாசி அந்த காற்று போக வரத்துக்கு அப்படின்னு அது ஃப்ரீயா விட்டா தான் இது செரிமானம்ன்றது நல்லா ரோல் ஆயி நடக்கும். ஸோ இந்த 4 இருக்குதுல 4ல 1 பங்கு தான் நீங்க சாப்பிடணும் வயித்துல. அந்த மாரி இருந்தா தான் அது வரும். இத ஃபுட்ட சொல்லிட்டார். ரைட் ஃபுட்டுன்றது என்னன்னு விவரிச்சுட்டார். அடுத்தது ரைட் தாட் எண்ணம். எண்ணத்துல எடுத்துக்கினா, நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான். அவன் அவன் நல்லா இருக்கக்கூடாது. நாம நல்லா இருக்கணும். இது நல்ல விஷயமா? நல்ல விஷயமா? அவன் இருந்துட்டு போனா உங்களுக்கு என்ன? அவன் நல்லா இல்லாம நான் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும்னா, அது ராங் தாட். அவனும் நல்லா இருக்கட்டும். நானும் நல்லா இருக்கிறேன். அப்படின்றது ரைட் தாட். இந்தியா ஓகே. பாகிஸ்தான் நாட் ஓகே. இது என்ன வார்த்தை? பாகிஸ்தான் நாட் ஓகேன்னு சொல்ல நீங்க யாரு? அது பாட்டு இருந்தது உங்கள என்ன பண்ணுது? இந்தியா ஓகேன்னு சொல்லிக்கங்களேன். அதே மாரி ஒரு வார்த்தை கூடுதலா பாகிஸ்தானும் ஓகேன்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். எல்லாம் நல்லா இருக்க, இன்புற்றி இருக்க வேறொன்றும் நான் அறியேன் பராபரமே தாய்மானவர் பாடுறாரு. அதுதான் இங்க சொல்றாரு பத்திரிகை. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், உலகமே நல்லா இருக்கட்டும். அப்ப அந்த இடத்துல முழுக்க முழுக்க பாசிட்டிவ் இதுதான் வேவ்ஸ் தான் இருக்குது. அப்ப நல்லதுதான் நடக்கும். நல்லது நடக்கணும்னா உங்க சொல், செயல், சிந்தனை அத்தனையும் நல்லதா இருக்கணும். அப்பத்தான் நல்லது நடக்கும். இல்லாட்டி எது ஒண்ணு கேட்டாலும் கெட்டதுதான். கெட்டதுதான் நடக்கும். வென விதைச்சா வெனைய விதைக்கணும். வ வ சாப்ப வ விளையுது. தென விதைச்சா தான் தென விளையும்னுவாங்க பெரியவங்க. எல்லா அனுபவத்துல நம்ம பெரியவங்க அந்த காலத்திலேயே பழமொழியா குடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொன்னுத்தையும் எடுத்து அதெல்லாம் ஒரு பழமொழின்னு புக்கு விக்குதுங்க. அத வாங்கி படிச்சு பாருங்க. அதுல நெறைய உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கும். இந்த இதுல சொல்றது அத்தனையும் அதுல பழமொழிகளா வந்திருக்குது தமிழ்ல. பார்த்தீங்களா? அடுத்தது
இது 2ம் போயிடுச்சா. இன்ஃபர்மேஷன் எது கொடுக்குது தெரியுமா? புஸ்தகங்க. புஸ்தகங்கள படிக்கும்போது ஒவ்வொரு புக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன நமக்கு தருது. நல்ல புக்க படிச்சா நல்ல இன்ஃபர்மேஷன். கெட்ட புக்க படிச்சா கெட்ட இன்ஃபர்மேஷன். ஹிட்லர் இருக்காருன்னு சொல்றாரு பத்ரிஜி. ஹிட்லர் என்ன பண்றாரு தெரியுமா? அவரு புக் எழுதுனா என்ன மாரி எழுதுவாரு? இத்தன பேர இப்படி சாவடிச்சேன், அப்படி அந்த மாரி புக்கு தானே எழுதுவாரு. அத படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ராங் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். அதனால மனசு கெட்டு, அது மூலமா உடம்பு பாதிக்கப்பட்டு எல்லாம் நமக்கு அது தேவையில்ல. ரைட் இன்ஃபர்மேஷன்ற புக்கெல்லாம் எதனா அவர் சொல்றாருன்னா, பகவத்கீதை, ஜீசஸ் சொல்ற அந்த பைபிள், நம்ம திருவள்ளுவர் சொல்ற திருக்குறள், இதெல்லாம் தான் நல்ல விஷயங்க சொல்றது. திருக்குறளை விடவா ஒண்ணு இருக்குது? அற்புதமானது. அத படிங்களேன். ஆன்மீக புத்தகங்கள படிங்களேன். கிருஷ்ணத்து பகவத்கீதைய படிங்க. அப்ப எவ்வளவு அருமையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. நெறைய விஷயங்கள் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தா, கட வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்ன்றது ஸ்பீச். நல்ல வார்த்தைய பேசணும். நல்ல வார்த்தைய பேசினா தான் நல்லது நடக்கும். அதாவது இவன் கெட்டு போகணும், அவன் கெட்டு போகணும். பத்ரிஜி எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டா. சீட் கிடைக்காம போயிடுச்சு. மனசு உடைஞ்சு போன நிலையில இருக்கும்போது வீட்டுல இருக்கவங்களாம், "நீ எதுக்குமே லாயக்கு இல்லடா. நீ வேஸ்ட்டுடா. உன்னால ஒரு உபயோகம் இல்லைன்ற மாரி ஒரு கடுமையான வார்த்தைங்கள போட்டவ, ஏற்கனவே உடைஞ்ச மனசோட இருக்கிறவர, ஆறுதல் சொல்லாட்டாலும் பரவால்ல. அவங்க சொன்ன கடுமையான வார்த்தை, தற்கொலை அளவுக்கு ஒரு உயிர எடுத்துன்னு போயிருக்கு. அததான் சொல்றாரு. வார்த்தைன்றது சாதாரணம் இல்ல. அது ஒரு மனச கொன்னு உயிரையே இழப்பு எடுக்கிற அளவுக்கு ஒரு வேதனைய தரக்கூடிய கொடுமையான கொடிய செயல். அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாய விட்டு வர்ற வரைக்கும் நாம எஜமான். வாய விட்டு வந்துடுச்சுன்னா, அதுதான் நமக்கு எஜமான். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அது நம்மள ஆள்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம தான் அத அப்ப என்ன பண்ணணும்? சைலன்ஸ்ல பத்ரிஜி சொல்றாரு, புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட பொண்டாட்டிகிட்ட பேசாத நீ. கரெக்டான வார்த்தைய பேசு. அவங்க பேசினா கூட நீங்க பேசாதீங்க. சண்டை வந்தாலும் வரட்டும். வார்த்தைங்கள விரயம் பண்ணாதீங்கன்றார். எவ்வளவு அப்ப அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. திட்டுற அளவுக்கு போயிடுது. அதனாலதான் அம்மாவங்கலாம், "ஏய் நீ படிக்கலைன்னா எதுக்குமே மாடு ஓட்டுறதுக்கு கூட லாயக்கு இல்லடா." எவ்வளவு கடுமையான வார்த்தை. லாயக்கு இல்லைன்னு சொல்றதுக்கா நீ புள்ளைய பெத்த? இந்த பேரண்ட்ஸுங்க பண்ற தப்புங்க இதெல்லாம். அவங்க வாழ்க்கைய திருத்துறோம்ன்ட்டு ரொம்ப அக்கறைய காட்டக்கூடியதா, கொடுமையான வார்த்தைங்கள்லாம் சொல்லி அந்த பிஞ்சு மனச நோகடிச்சு, சாகர வரைக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. நெறைய குழந்தைங்க செத்து இருக்குது. இப்ப போன வாரத்துல கூட ஒரு குழந்தை இறந்ததுன்னு வந்திருக்கு. இதெல்லாம் தேவைங்களா? அதுக்குதான் அவர் சொல்றாரு. நல்ல வார்த்தைங்கள சொல்லுங்க. சரௌண்டிங்ல நம்மள சுத்தி 2 தேவதைங்க இருக்கும். ததாசு கொட்டிக்கின்னு இருக்கும். அப்படியே நடக்கட்டும். அப்படியே நடக்கட்டும். கடோபநிஷத்துல இப்படிதான் அவர் வந்து தன் பையனையே கோவத்தோட சொல்லிடுறார். "நீ செத்து போடா" அப்படின்ட்டு. அவ்வளவுதான் அவன் இறந்து போயிடுறான். அழுவுறாரு. அப்ப ஐயோ! இந்த வார்த்தை இவ்வளவு கொடுமையானதான்ட்டு. என்ன பிரயோஜனம்? நடந்து முடிஞ்ச பிறகு கத்துறத விட, முதல்லயே இந்த மாதிரி சத்சங்கத்துல எல்லாம் கலந்து தியானம் பண்ணி நல்ல வார்த்தைங்களை செவிமடுத்து நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னா எண்ணத்த, செயல, சிந்தனைய, பேச்ச, ஒரு வாழ்க்கைய பாக்குற நோக்கத்தை எல்லாம் மாத்திக்கணும்னா எவ்வளவு அருமையான வாழ்க்கை வாழலாம். சாப்பாடும் அது ஒரு முக்கிய காரணம். நீங்க கண்டபடியா ஒரு காரம் இதெல்லாம் ஜாஸ்தியா சாப்பிட்டீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் காரமாவே இருக்கும் நம்ம பேச்சும், செய்கைங்க எல்லாமே சிந்தனையில பாத்தீங்கன்னா ஒரு கோபத்தோட தான் பார்ப்போம். என்னன்னா இந்த காரம் தரக்கூடிய ஒரு உணர்வு அது. இப்ப இது எந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்க. அடுத்தது இந்த அஹ், விஷயத்துல இவ்ளோ பேசுறவங்க, இதுக்கு மேல 4வதா நான் 5வதா இருக்கிறது என்னன்னா, அவர் சொல்ல வர்றாரு, நாரதர் வந்து மேல் லோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வராரு ஒருத்தர். அவர் வரும்போது ஒருத்தர் தியானம் பண்ணிக்கின்னு இருக்கார். தியானம் பண்ணிட்டு பார்த்துட்டு இவர் போகும்போது, அவர் தியானம் முடிச்சுட்டு எழுந்து இவரை பார்த்துட்டு கும்பிட்டு, "நாரதரே வணக்கம். உங்கள பார்த்தது சந்தோஷம். எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்கிறார். நாரதர் வந்து இவரை பார்த்து, "4 வருஷம்" அப்படின்றார். ஐயோ! அப்பா, அம்மான்னு மார்ல அடிச்சுக்கின்னு அழுவுறாரு. 4 வருஷமா? 4 வருஷமா? 4 வருஷமா நான் ஆகும் முக்தி
கிடைக்க இது 4 வருஷம் தப்பா சொல்லிட்டப்பா, 4 ஜென்மம்ன்றது. அவ்வளவுதான். அவர் கதறி 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 அழுகுறாரு. கதறி கதறி அழுகுறாரு. அங்கிருந்து அவரையே பார்த்துட்டு போயிடுறாரு நாரதர். அடுத்து கொஞ்ச தூரம் போனா, அங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆடி பாடிக்கின்னு தன்னானே தானானேன்ட்டு லலலலலான்னு பாடிக்கின்னு குதிச்சுக்கின்னு சந்தோஷம், எல்லை கடந்த சந்தோஷம். இறைவனை நினைச்சு பாடிக்கின்னு ஆடிக்கின்னு இருக்காரு. அவர் இவரை பார்த்துட்டு, நாரதரை பார்த்தேன்யா, வணக்கம் நாரதா, உங்களை பார்த்தது சந்தோஷம். எனக்கு ஒண்ணு சொல்லணுமே நீங்க அப்படின்னு கேட்கிறார். சொல்லுப்பா என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. பார்த்தாரு நாரதர். 14 ஜென்மம் ஆகும்பா. ஆ 14 ஜென்மம் தானா? வார்த்தைய பாருங்க. 14 ஜென்மம் ஆகுன்றாரு. 4 ஜென்மத்துக்கு அவர் அப்படி ஓலம் போட்டு அழுதாரு. இவர நடுங்கினே சொல்றாரு நாரதர். 14 ஜென்மம் ஆகும்னா, இங்க அதிர்ச்சி, பேரதிர்ச்சி, என்ன இன்ப அதிர்ச்சி. 14 ஜென்மம் தானா? அடாடாடா! நான் நல்லா ஆடலாமே! இந்த மாரி ஆடி பாடி எனக்கு 14 ஜென்மம் கிடைச்சிருக்கே! ரொம்ப சந்தோஷம். சூப்பர், சூப்பர்ன்ட்டு அவர் குதிச்சு, குதிச்சு, குதிச்சுக்கின்னு எகிறி குதிச்சுக்கின்னு ஆடிக்கின்னு போறாரு. ஆ எப்படி இது? இப்படியும் ஒருத்தனா? அப்படின்னு வியந்து போறாரு. இது பாருங்க, சந்தோஷத்த இவருக்கும் குடுத்துட்டு, அவரும் எடுத்துக்கின்னு போறாரு. அதுதான் எது? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லதா நினைக்கிறாரு. நல்லதுதான் அங்க நடக்கும். இவர் இங்க ப 4 ஜென்மமான அழுதவருக்கு என்ன அது? பார்க்கும்போதே அது நெகட்டிவா அவர் திங்க் பண்ண 4 ஜென்மம்னா நீ எப்படி இருந்தாலும் நடக்க போறது என்னவோ நிச்சயம். அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. அதுல என்ன உனக்கு கஷ்டம்னு. இத முடிஞ்சுட்டு போனா, இன்னொரு இடத்துல பார்த்தா, ஒரு புருஷன் பொண்டாட்டி குழந்தை இல்லாம ரொம்ப வருஷமா அவஸ்தைப்பட்டுன்னு இருக்காங்க. அவங்க என்னென்னவோ பூஜை, புனஸ்காரம், பரிகாரம் எல்லாம் பண்ணி குழந்தை கிடைக்கல. பிஎம்சிக்கு வந்திருக்காங்க. அங்க சொல்லி தியானம் பண்ணாலாவது சரியாகுமான்னு வந்திருக்காங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க? அற்புதமான வார்த்தைய சொல்லி அவங்கள தேத்துறாங்க. கண்டிப்பா நடக்குங்க. வார்த்தைய பாருங்க. கண்டிப்பா நடக்கும். நீங்க முழு நம்பிக்கையோட பொறுமையா தியானம் நெறைய நாழி 2 பேரும் பண்ணுங்க. நிச்சயம் நடக்கும் அப்படின்றாங்க. அந்த வார்த்தைய கேட்ட உடனே அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு புருஷனுக்கும் மனைவிக்கும். 2 பேரும் சேர்ந்து தியானம் பண்றாங்க பல மணி நேரம். பல அது விளைவு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பொண் குழந்தையோட சந்தோஷமா வாழுறாங்க. பிஎம்சிய வாழ்த்திக்கின்னு, தியானத்த வாழ்த்திக்கின்னு, பத்ரிஜிய வாழ்த்திக்கின்னு, நல்ல குழந்தைங்கள பெற்றெடுத்த சந்தோஷத்தோட, நல்ல குழந்தைங்கள பெற்றெடுக்கிறதுக்கு என்ன வேணும்? நல்ல சிந்தனை வேணும், நல்ல செயல் வேணும், நல்ல உணவு வேணும், நல்ல எண்ணம் வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீன்னா தான் நாமளும் நல்லா இருக்கணும். அந்த மாரி சொல்றாரு. சிவன் இப்போ எவ்வளவு அழகா இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்ற சிவன் நான் இப்போ ஒரு மனுஷன பார்க்க போறேன். வாங்கன்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க போய் அந்த மனுஷன் பயங்கர கவலையில இருக்கான். அவனோட வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மனச அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கான். எப்ப பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம்? ஏன்னா வாழ்க்கையில அவன் எடுத்ததெல்லாம் தோல்வி. கிடைச்சதெல்லாம் தோல்வி. அவனுக்கு கிடைச்சது அத்தனையும் பாராட்டுங்கள்ல வசவுங்க தான். இப்படி இருக்கவன் வாழ்க்கை வாழணும்னு நான் நினைப்பான். எப்ப எப்படின்னு அவன் முன்னாடி சிவன் சொல்றான். அப்பா, நீ கஷ்டப்படுறன்றது தெரியும். உனக்கு 1000 வருஷம்னு விதிச்சிருக்கு. என்ன பண்ண போற? இப்படி கஷ்டப்பட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க போறியா? அது கூடாதுப்பா. நீ இந்த கஷ்டத்த பொறுமையோட ஏத்துக்கின்னு தியானம் பண்ணி சரி பண்ணிக்க பாரு. யாருக்கு தான் எல்லா கஷ்டம்? நீ இத பெருசா எடுத்துக்காத. நீ தியானம் பண்ணி இத பொறுமையா இத இது பண்ணு. தற்கொலை பண்ணக்கூடாதது மகா பாவம்னு சொல்லிட்டு சரின்னு அவன் ஏத்துக்கின்னு பொறுமையா தியானம் பண்ணிக்கின்னு இருக்கான். அதுல இருந்து மீண்டு வர்றது அடுத்த கதை. அடுத்த இதுக்கு போறார் சிவன். அங்க போனா அங்க ஒருத்தன் பணக்காரன், பயங்கர பணக்காரன். நம்ம ஒரு டாடா பிர்லா அம்பானி மாதிரி பெரிய பணக்காரன். கை தட்டினா 10 ஆளுங்க, நின்னா உட்கார்ந்தா அங்கங்க ஆளுங்க. ஐயா என்ன வேணும்? சுகபோகியா வாழ்ந்துன்னு இருக்கான். எடுக்க பிடிக்க ஆளுங்க. எது ஓணும்னாலும் ஓணும்னா அடுத்த நிமிஷமே வந்துடுது அது. சாப்பிடறதுக்காகட்டும், கார் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும். ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி வச்சுக்கின்னு இருக்கான். அவனுக்கு என்ன போகி போகியா இருக்கிறான். சிவன் அங்க நிக்கிறார். அவரை பார்த்த உடனே எழுந்து சாமி வாங்க வாங்கன்னு கும்பிடுறான். நான் வர்றதுக்கு வரலப்பா. நீ வாழ்ந்த வாழ்க்கை முடியுது. இப்ப இந்த நிமிஷம் நீ என் கூட வரணும் அப்படின்றது. உடனே வரேன். ஓகே 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 உடனே வரேன் அப்படின்னா. இது எவ்வளவு பெரிய இது பாருங்க. அதை விட இது
அவர் கேட்ட உடனே ஒரு க்ஷணம் அவன் தாமதிக்கல. அவர் சொன்ன உடனே அதுக்காக காத்திருந்த மாதிரி ஓகேன்னுட்டான். இந்த குணத்தை தான் பத்ரிஜி பாராட்டுற உயர்ந்த குணம் இது. கடவுள் சொன்ன உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம யோசனை பண்ணாம ஓகேன்னு சொல்லிட்டான் பாருங்க. எவ்வளவு பேருக்கு இந்த குணம் கிடைக்கும்? இதுதான் இருக்கிறதுலயே சிறந்தது. இவனுக்கு சொர்க்கம் காத்து நிக்குதுன்ற மாதிரி சொல்றார். அதுக்கு அடுத்தது 3வது ஒரு ஆள் இருக்கிறதுலயே மகா பாவப்பட்டவன் இவன் தான். அவனாவது கவலைப்பட்டு கவலைங்களை வச்சுப்பட்டான். இவன் உடம்புல நோயே வச்சுக்கணும். ஒரு நோய் 2 நோய் இல்ல, பல நோய்ங்க இவனை அடிச்சுங்கன்னு இருக்குது. அத்தோட வாழ்க்கைய ரொம்ப கஷ்டமா வாழ்ந்துன்னு இருக்கான். முகத்துல தெம்பு இல்ல, பேச்சு இல்ல, ஒரு இதுவும் இல்ல, வலுவே இல்ல. மொத்தத்துல நடப்பணமா வாழ்ந்துன்னு இருக்கான். அவன் அங்க மூச்சரைக்க உட்கார்ந்துருக்கான். அவன் கிட்ட வந்து நிக்கிறாரு. அவன் எழுந்து சாமி கும்பிடுறான். கை கூட நடுங்குது. அவன் கும்பிட கூட முடியல. அவனை பார்த்துட்டு பொறுமையா இத்த நீ கழிக்கணும்ப்பா, வேற வழியே இல்ல. இத்த நீ கழிக்கிறதுக்கு தியானம் பண்ணி நீ இதை செஞ்சுட்டு தான் வரணும். இது முடிஞ்ச பிறகுதான் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுல பார்க்கும்போது அவன் வந்து பொறுமையா அதை ஏத்துக்குன்னு செய்யறான். வேற வழி இல்லைன்னா அதுதான் வழி, ஒரே வழி. ஏத்துக்கினாலும் ஏத்துக்காட்டாலும் அவன் அந்த கஷ்டங்களை சகிச்சுதான் தீரணும். அவன் அந்த கர்மாவை ஏத்துக்குன்னு தியானம் செய்யறதுனால என்ன ஆகுது தெரியுமா? கர்மாவை ஏத்துக்கின உடனே அவன் கர்மாவங்க அதனுடைய வீரியம் குறைஞ்சி லேசாயிடுது. அவன் தியானம் பண்ணிக்கின்னு அதை பொறுமையா கழிக்கிறதுக்கு மனசார விரும்பிட்டதுனால கர்மாவங்க குறைஞ்சி 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 அவனுக்கு அதுதான் சிவன் மறவா சொன்னதான் அந்த அவனுடைய ஆத்மா புரிஞ்சுக்கின்னு ஏத்துக்குச்சு. அது வந்து அதை செய்யவே அந்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சு அவன் வந்து ரிலீஃப் ஆகும். இப்ப புரிஞ்சுதா? ஒண்ணுத்த கடவுளே வந்து சொல்றாருன்னா அது 3 பேருக்கு 3 தினசா சொல்றதே இங்க பத்ரிஜி சொல்லி காமிக்கிறார். இத்த நீங்களும் ஏத்துக்குன்னு இதே மாதிரி செய்யணும், நினைக்கணும், பண்ணணும். இத்த நீங்க மட்டும் கத்துங்க. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது ஒரு பொன்னான வாய்ப்பு. பொண்ணை தரேன், நாங்க பொன் போன்ற மனத்தை தரேன். இத்த நீங்க மட்டும் அனுபவிச்சா பத்தாது. நீங்க தினசரி இத்த நிறைய பேருக்கு சொல்லுங்க. இந்த 5 கொள்கைகளை சொல்லி தியானத்துடைய மகிமையை சொல்லி பரப்புங்க. உங்க சுற்றத்தார், உங்க நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்க மத்த பந்துக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்தியா மட்டும் நல்லா இருந்தா போதுமா? பாகிஸ்தானும் நல்லா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன? அவங்களும் ஜனங்க தானே, இருந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி உலகமும் நல்லா இருந்துட்டு போட்டுமே. இங்க என்னத்துக்கு இந்த பசி, பணி, துக்கம் இதெல்லாம் தேவையில்லாத கை கொள்ளாதீங்க. தேவையானதை எடுத்துக்கின்னு எல்லாம் ஆனந்தமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா, சகல சௌபாக்கியத்தோட அன்பு இருக்கிற இடத்துலதான் லட்சுமி இருப்பா. சர்வீஸ் பண்ணாதான் லட்சுமி வருவான்னு சொன்னார்ல, அத்தைத்தான் மறுபடியும் சொல்லி எல்லாரையும் வாழ்த்திட்டு பத்ரிஜி, நான் காஞ்சிபுரத்துல சொல்றேன், இது அருமையான பிளேஸ். இந்த இடத்துல சொல்றது மகா சத்தியவாக். நீங்க அத்தனை பேரும் இத கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. அத்தை இன்னைக்கு இங்க இவங்க கூப்பிட்டது அட்சய திருதி பொன் வாங்குற நாள்ல பொன் போன்ற மனதை நமக்கு பத்ரிஜி கிஃப்டா கொடுத்திருக்காரு. அவர் சொல்ற ஒரு பிரமிட் ஆசான் யார் தெரியுமா? நல்ல குணம், நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுவான். கண்டதையும் சாப்பிட மாட்டான், கண்டபடி சாப்பிட மாட்டான். எல்லாத்துலயும் கண்ட்ரோலா இருக்கிறவன். நல்ல இன்ஃபர்மேஷன் தான் அவனுக்கு கிடைக்கும். நல்ல புஸ்தகங்களை தான் அவன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது மூலமா நிறைய நல்ல தகவல்கள் கிடைச்சி அவன் வாழ்க்கையை அவன் பண்படுத்திப்பான். அடுத்தது அதனால என்ன, நல்ல வார்த்தைகளை தான் பேசுவான். அவனுடைய வாழ்க்கையை அவன் தெளிவான நோக்கத்தோட வேகமா பார்ப்பான். இது எல்லாத்தையும் சமநிலையில பார்ப்போம். நல்லதுன்னா கெட்டதுன்னா எதுவும் கிடையாது. எல்லாம் நம்ம செயல்களுடைய விளைவு. அப்போ தீபோ பவ. நமது விளக்கை நாம தான் ஏற்றிக் கொள்கிறோம்ன்ற தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கினீங்களா? நான் நீங்கள் தான் கடவுள். போயா, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்ட்டு போயிட்டார். எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டார் பாருங்க. நாம தான் கடவுள். நமக்கு இல்ல, எல்லாருக்கும் நாம தான் கடவுள். எல்லாரும் நமக்கு கடவுள். எல்லாரும் சேர்ந்துதான் கடவுள், பூர்ணாத்மா. அத்தை இங்க சொல்லி இந்த பஞ்ச கல்யாணி குதிரை மேல ஆனந்தமா சவாரி செய்வோம். இந்த 5 கொள்கைகளும் நம்ம வாழ்க்கையை பண்படுத்த வந்த குத்து விளக்குடைய 5 முகம் போன்றது. இந்த குத்து விளக்கு ஏத்தி நாம இன்னிலிருந்து நல்லா இருப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? பொன்மன செம்மல்கள், நீங்க அனைவரும் பொன்மன செம்மல்கள். அந்த பொன்மனம் வாங்க வந்திருக்கீங்க. பொன்மனத்தை பத்ரிஜி மூலமா உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டேன். நானும் பொன்மன மாஸ்டர்.
இனிமே நீங்க கையில எடுத்துக்கணும் எல்லாருக்கும் பரப்ப போறது இந்த பொன்மன கொள்கைகளை. செய்வீங்களா? நன்றி மாஸ்டர்ஸ். இத்துடன் இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.